ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரண்யா தேவி. என்னோடய ஊர் வந்து இங்கே தான் பக்கத்தில் திருச்செந்தூரில் நாலுமலை கிணறுன்னு ஒரு ஊர். இது என்னோடய 2வது வெற்றி. அதுக்கே நான் கடவுளுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சொன்னேன். ஏன்னா போன வாட்டி கடவுளை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அவங்கள சொல்ல மறந்துட்டேன். அவங்க கோச்சிக்கூடாதுல்ல, அதனால் நான் கடவுளை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத முன்னாடியே சொன்னேன். ஃபஸ்ட்டு காலேஜில் தான் நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகலாம் அப்படின்ட்டு தான் இறங்கினோம். இங்கே என் ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் சேர்ந்து தான் நாங்கள் மொத்தமாக வந்து சேர்ந்தோம். அவங்களில் ஃபஸ்ட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்க மட்டும்தான். நான் இந்தளவுக்கு இங்கே வந்து 2வது எக்ஸாம் கிளியர் ஆகிருக்குன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். ஐபிபிஎஸ் பிஓவில் கிடச்சிரும் அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப நம்பினோம். ஆனால் அங்கே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப கரெக்டாக இருந்தேன். ஏன்னா ஒரு நாள் டெஸ்ட்டு போடாமல் விட்டேன். ஏன்னா போன டைம் ஒரு மே மந்தில் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு ஒரு 5 days கேப் ஆயிடுச்சு. அப்போது அந்த லீவில் வந்து விட்ட அந்த இதை என்னால் திருப்பி பிடிக்க முடியல. ரொம்ப மார்க் ரொம்ப லோவாச்சு. குவான்ஸ் தான் நான் நல்லா பண்ணுவேன், ஆனால் அங்கேயே ரொம்ப லோவாச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், டெய்லி டெஸ்ட்டு போடலன்னா ப்ராக்டிஸ் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்னு அங்கே தெரிஞ்சுது. அதே மாதிரி இங்கேயும் கிளாஸில் எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம், கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் நானும் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், டெய்லி டெஸ்ட்டு போடுங்க. 1 மார்க் வந்தாலும் பரவாயில்ல, மைனஸ் மார்க் வந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இது இருக்குது. அப்புறம் நமக்கு எந்த சப்ஜெக்ட் வரல அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறத விட்டுட்டு இருக்கிற சப்ஜெக்டை இன்னும் எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படின்னும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்மளோட பெரிய சப்ஜெக்ட் வந்து இப்போது நான் குவான்ஸ்ன்னு சொல்கிறேன், ஆனால் எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு வராது. நம்ம வந்து குவான்ஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இங்கிலீஷு ரீசனிங்னு எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஸ்டேஜை பிடிக்க முடியும். கண்டிப்பாக இது ஸ்ட்ராங்கு தானே, இதை பார்த்துக்கலாம் அப்படின்லாம் எதுவும் விட்டுறாதீங்க. அது செகண்டு. அப்புறம் இங்கே எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்த ஒரு விஷயத்த போன டைம் நான் சொல்ல மறந்துட்டேன். அது வந்து இங்கே இருக்கிற லேபு தான். என்கிட்ட லேப்டாப் கிடையாது, வீட்டில் வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் வந்து இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இங்கே எனக்கு லேப் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த லேபுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த 10 மணிக்கு கிளாஸ் விடுறாங்கன்னா சாப்பிட்றதுக்காக நான் யோசிக்க மாட்டேன். ஐயோ சீக்கிரமாக விட்டால் போய் லேபை பிடிக்கணுமே, 10:30க்குள்ளே போகலன்னா கிடைக்காதே, அடுத்து 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவோம். அந்த லேபை ரெடி பண்ணி தந்ததுக்காக இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அது இருந்ததுனால தான் அது எப்படின்னா, நம்மக்கிட்ட லேப்டாப்பே இருந்தாலும் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அந்த ஒரு லேபில் போய் போடும்போது தான் ரியலாக ஒரு டெஸ்ட்டு போடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து வேறு யாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா, ராஜா சாருக்கு தான். திரும்பவும் ஸ்டார்டிங்கில் கிளாஸ் பேட்ச்லேருந்து இப்போது டெஸ்ட்டு பேட்ச் முடிகிற வரைக்குமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம எந்த இடத்துல டவுன் ஆகிறோன்னு சாருக்கே ரொம்ப தெரிஞ்சு அடுத்த நாள் அதை வந்து பேசுவாங்க. அதுதான் எனக்கு சார்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது நான் இல்லை, எல்லாருமே அந்த இடத்துல டவுன் ஆகிருப்பாங்கன்னு தெரிஞ்சு வந்து பேசுவாங்களா, இல்லை கடவுளே இறங்கி வந்து சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் சார் அடுத்த நாள் வந்து அதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க சார், அது எப்போவுமே எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சார் வந்து இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, நெக்ஸ்ட் அச்சீவர் நம்ம தான், நம்ம பிடிச்சிடலாம், இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிடிச்சிடலான்னு சார் சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை மட்டும்தான் நாங்கள் சார்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதை இன்னுமே சார் கொடுத்துட்டு தான் இருக்கார். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எனக்கு கிளாஸ் எடுத்த எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. மெயினாக வந்து போன டைம் நான் பேசும்போது ரிஸ்வானாக்கா வெங்கடண்ணா இங்கே இருந்தாங்களா தெரில, இப்போ வெங்கடண்ணா இங்கே இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அப்புறம் ரிஸ்வான் அக்கா இப்போ இல்லை, இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. அவங்களால தான் வந்து ஒரு பசில் எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வேறு யாருன்னா ஃபேமிலி தான். இப்போ வந்து போன டைம் எங்கள் அப்பா வந்திருந்தார். இந்த டைம் அவருக்கு வேலை இருக்கிறனால அவரால் வர முடியல. ஆனால் போன டைம் எங்கள் அண்ணன் வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்றைக்கி அவன் வந்திருக்கான், அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நான் கேட்டேன், ஆனால் அவனால் அப்போ வர முடியல. ஏப்ரல் மந்த்து தான் வர முடியும் அந்த மாதிரி சொன்னான். ஆனால் இந்த டைமு ஏதோ தெரில, கடவுளாக பார்த்து கொடுத்த வாய்ப்பு மாதிரி அவனே இங்கே வந்துட்டான். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவனும் ரொம்ப சப்போர்ட்டிவ். இன்டர்வியூக்கெலாம் போகும்போது
கூடவே இருந்து அவ்வளோ கேரிங். அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, வீட்டில் யாருமே பெருசாக அவங்க அன்பெல்லாம் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, செல்லம் தங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அவன் காட்டுவான், அது இயல்பாகவே இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக எங்கள் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நல்லா படிங்க, சீக்கிரமாக என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் ஏறுவாங்க, அப்போ நான் அங்கேருந்து அவங்கள பார்ப்பேன். அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும், அதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இவனுமே பேங்கிங் இல்லைனா கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ட்ரை பண்ணி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் நான் சேர்த்து விட்டோம். ஆனால் இந்த ஷார்ட் ஸ்பேன்லேயே அவள் இப்படி கிளியர் பண்ணுவான்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் தென் அந்த பொண்ணு மேலே நம்ம இந்த ப்ரெஷரும் போடக்கூடாது. அவளை படிக்கணுன்னா கொஞ்சம் சுதந்திரமாக விடணும். அப்போ தான் அவளுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். சரி, நம்ம வீட்டில் இருந்தே நம்ம ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாலுமே, ஏன் ஒர்க் ஆகலை, ஏன் கிடைக்கலன்னு கேட்டிருந்தாலுமே அது கொஞ்சம் அந்த பொண்ணுக்குமே கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் எங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீறி சரணி எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கா. ஸோ நான் அவட்டி தேங்க்ஸ் சொன்னதில்லை. நான் பர்சனலாக சொன்னால் எப்படி இருக்கும்னு தெரில. அதனால் நான் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி தேங்க்யூ சரண்யா. ஸோ இப்போ அச்சீவ் ஆகிருக்கீங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க எல்லாருமே சரி, நல்லா படிங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் விட்டுறாதீங்க, நீங்களும் அச்சீவ் ஆவீங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்